ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 5.1 ஆம்ப்ளிஃபையரை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து அக்ரிலிக் பேனல் உள்ள, அதாவது நம்ம பேசிக் மாடல் 5.1 ஆம்ப்ளிஃபையர் இது. வித்து வந்து டிஜிட்டலுங்கிறது ரிமோட் கிட் மாடலான ஆம்ப்ளிஃபையர்ஸ் இது. இதில் என்னென்ன உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு சொல்லி நான் ஒன்றுனா சொல்கிறேன். இதில் ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா லைட்டிங் மாடல் அக்ரிலிக் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். விவி மீட்டர் நல்ல குவாலிட்டியான விவி மீட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ரிமோட் கிட்டு நம்மளோட ஓன் ரிமோட் கிட் போட்டு ஒரு ஆம்ப்ளிஃபையர்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். அது பக்காவாக ரெடி பண்ணியிருக்கிறோம். இதில் ஒயரிங் டீட்டெயிலெலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பக்காவாக உங்களுக்கு நல்ல ஒரு நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். அந்த மாதிரி குவாலிட்டி வைஸ்டு ரேட் வைஸ்டு எல்லாமே வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பேசிக் மாடலுங்க. இதை விட அடுத்தடுத்த மாடலுமே இருக்குது. இதிலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 25,000 வரைக்குமே வந்து ஆம்ப்ளிஃபையர்ஸ் இருக்குது. நல்ல குவாலிட்டி, டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாமே டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது இந்த ஆம்ப்ளிஃபையர்ஸு பேக் சைடு வியூ வந்து இப்போ காமிக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 5.1 இன்புட் இருக்கும், ஒரு ஆக்ஸ் இன்புட் 3 இருக்கும், ஒரு ஸ்பீக்கர் கனெக்டரு, ஒரு 5.1க்கான ஸ்பீக்கர் கனெக்டர் இருக்கும், ஒரு ஃபேன் யூஸ் பண்ணியிருப்போம். இது ரெகுலராக யூஸ் பண்ணுற மாடல் தான். ஒவ்வொரு டைமும் ஒன்றுலையும் இதே மாதிரி தான் இருக்கும். பேக் சைடு வியூ பார்த்தீங்கன்னாக்கா மெயின்ஸ் கார்டு பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியான மெயின்ஸ் கார்டு யூஸ் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி ஸ்பீக்கர் டெர்மினலும் நல்ல குவாலிட்டியான டெர்மினல் தான் யூஸ் பண்ணியிருப்போம். உங்களுக்கு பக்காவான ஒரு குவாலிட்டியில் இருக்கும். இது வந்து பட்ஜெட் மாடலுங்க. இதுலேருந்து அதுக்கு அடுத்தடுத்த மாடலுமே இருக்குது. இல்லை எனக்கு இது போதும், ஒரு சின்னதாக 10க்கு 10 ரூம் தான் சொன்னாக்கா இதே மாடலை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ரெகுலராகவே நம்ம எல்லா ஐட்டத்துலேயும் பாட்டம் புஷ் பார்த்திங்கன்னா கோல்டன் புஷ் போட்டு நல்ல ஒரு பக்கா ஃபினிஷிங்காக கொடுத்துருப்போம். அக்ரிலிக் பேனல் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டி மாடல் தான். விவி மீட்டரும் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான ஒரு டிசைன் உள்ள மாடல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதோட இன்டீரியர் வியூ பார்த்திங்கன்னா, இன்டீரியரில் பார்த்திங்கன்னா ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுற நம்மளுடைய ஓன் டிரான்ஸ்ஃபார்மர், ரிமோட் கிட்டு, ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட் இருக்கும். இதில் டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா 24/6 amps கொஞ்சம் ஸ்பெஷல் டிரான்ஸ்ஃபார்மராக யூஸ் பண்ணியிருக்கிறோம். அது வந்து 12 பார்த்திங்கனாக்கா நம்ம ரிமோட் கிட்டுக்கு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் தேவைப்படணும், கொஞ்சம் ஆம்பியர் ஸ்பெஷலாக நம்ம வைண்டிங் பண்ணி போட்டிருப்போம். மெட்டல் டயோடு பதில் இதில் பார்த்திங்கன்னா 4 6 amps டயோடு யூஸ் பண்ணியிருப்போம். 4750 volt கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருப்போம். ரிமோட் கிட்டு நம்மளோட ரிமோட் கிட்டு கியூடெக் ரிமோட் கிட்டு பக்காவாக இருக்கும். குவாலிட்டி வைஸு சூப்பராக இருக்கும். சப்புப்ரி பார்த்திங்கன்னா ஹார்டு பேஸாக வேணுங்கிறதுக்காக வசந்த் சப்புப்ரி யூஸ் பண்ணியிருக்கிறோம். 5 சேனல் போர்டு பார்த்திங்கன்னா 2 டிரான்சிஸ்டர் போட்ட ஒரு 100 watts எடுத்துக்கக்கூடிய ஒரு 2 டிரான்சிஸ்டர் போர்டு. 5 சேனலுக்கு பார்த்திங்கனாக்கா 2050 அப்படிங்கிற ஒரு ஐசி யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கிறோம். குவாலிட்டி வைஸு ஒயரிங் பாருங்கள், நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா நம்மளோட ஓன் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த மாதிரி மேக்ஸிமம் நம்மளோட ப்ராடக்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் நல்ல நம்மளுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட் இருந்தாலும் அதை நம்ம கரெக்டாக பார்த்து நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம ஒரு கஸ்டமருக்கும் கொடுத்துட்ருக்குறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ, அடுத்தடுத்த வீடியோ வந்து இதில் வர்றது வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு தேவையில்லைனாலும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வேறு யாருக்காவது ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வேறு ஏதாவது டீட்டெயில் வேணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், ஃப்ரண்ட்லேயும் டிஸ்பிளேலேயும் நம்பர் கொடுக்குறேன், கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு ஏதாவது தேவை இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.